பெட்சோர் கேர். பெட்சோர் கேர் என்பது தோலின் மீது தொடர்ந்து நீண்ட நேரம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தோல் மற்றும் அதன் அடிப்படை திசுக்கள் சேதமடையும் ஒரு நிலையாகும். இது பிரஷர் சோர்ஸ், பிரஷர் அல்சர்ஸ் அல்லது டெகுபிட்டஸ் அல்சர்ஸ் போன்ற பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. பெட்சோர்ஸ் தலையின் பின்புறம், கைகள், கீழ்முதுகு அல்லது இடுப்பு, முழங்கை, குதிகால் போன்ற உடலின் எந்த பாகங்களில் வேண்டுமானாலும் வரலாம். பெட்சோர்ஸ் வர பல காரணங்கள் உள்ளன. ஒருவர் நீண்ட நேரம் படுக்கையில் ஒரே நிலையில் படுத்திருக்கும் போது அல்லது துணிகள் அல்லது மேற்பரப்பில் ஸ்கின் உராய்ந்தால் அது தோலை சேதப்படுத்தி பெட்சோர்ஸுக்கு வழிவகுக்கும். உடலின் ஒரு பகுதியில் அழுத்தம் கொடுக்கப்படும் போது இரத்த ஓட்டம் தடைப்பட்டு தோல் திசுக்கள் இறந்துவிடும். தோல் உரிந்து போவதால் பெட்சோரில் மேலும் தொற்று ஏற்பட்டு அது இன்னும் கடுமையானதாகிவிடும். பெட்சோரினால் ஏற்படும் ஆபத்து எப்போது அதிகரிக்கிறது? பொதுவாக பெட்சோர் கடுமையானது அல்ல, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்து அதிகரிக்க கூடும். அதனால்தான் பின்வரும் விஷயங்களில் கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு நபருக்கு நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் அல்லது இதய நோய் பாதிப்பு இருக்கும்போது இந்த நிலைக்கான ஆபத்து அதிகரிக்கிறது. ஏதாவது முதுகெலும்பு காயம், அதாவது ஸ்பைனல் இன்ஜூரியால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது டீஹைட்ரேஷன் உள்ளவர்கள், சமநிலையற்ற உணவை உட்கொள்பவர்கள், ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெட்சோர்ஸ் எவ்வாறு பரிசோதிக்கப்படுகிறது? பொதுவாக பெட்சோர்ஸை கண்டறிய குறிப்பிட்ட டெஸ்ட்கள் எதுவும் தேவையில்லை. அதன் அறிகுறிகளை பார்த்தும் நோயாளியிடம் சில கேள்விகளை கேட்டும் அது பெட்சோரா இல்லையா என்பதை நாம் கண்டறியலாம். பெட்சோர்ஸின் முக்கிய தோற்றங்கள் மற்றும் அறிகுறிகள். பெட்சோர்ஸ் ஏற்படக்கூடிய பகுதிகளில் சில ஆரம்ப அறிகுறிகள் தோன்றக்கூடும். அவற்றை கவனிப்பது மிக முக்கியம். எந்த இடங்களில் பெட்சோர்ஸ் உருவாகும் அபாயம் உள்ளதோ அங்கே சிவப்பு அல்லது டார்க் கலரில் சருமம் தோன்றலாம். அந்த பகுதியில் வீக்கமும் தோன்றலாம். அந்த காயத்திலிருந்து திரவம் அல்லது சீழ் போன்றவை வெளியேறலாம். அந்த பகுதியை தொடும்போது அங்கு கடுமையான வலி ஏற்படலாம். பெட்சோர்ஸை பராமரிக்க என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய ஸ்கொயர் ட்ரே, கிட்னி பிளேட், கிளவுஸ், பெட்டாடின் சொல்யூஷன், டவல், நார்மல் சலைன், ஆர்டரி ஃபோர்செப்ஸ், காஸ் பீசஸ், டேப், ரப்பர் மேக்கின்டோஷ். பெட்சோர் சிகிச்சைக்கான செயல்முறை. இப்போது பெட்சோர் காயத்திற்கு எவ்வாறு சிகிச்சை கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் ட்ரேயை தயாராக எடுத்து நோயாளியின் அருகில் வைக்கவும். நோயாளிக்கு செயல்முறையை விளக்கி அவரை சரியான பொசிஷனில் வையுங்கள். ஸ்டெரைல் கிளவுஸ் அணிந்து கொண்டு முந்தைய ட்ரெஸ்ஸிங்கை அகற்றி கிட்னி ட்ரேயில் வைக்கவும். இப்போது கிளவுஸை அகற்றி உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள். பின்னர் ரப்பர் மேக்கின்டோஷை வைக்கவும். சர்ஜிக்கல் கிளவுஸை அணியுங்கள். யாராவது ஒருவரின் உதவியுடன் ஒரு பவுலில் சிறிது பெட்டாடின் சொல்யூஷனை ஊற்றவும். இப்போது ஆர்டரி ஃபோர்செப்ஸை எடுத்து அதில் ஒரு காஸ் பீஸை இணைத்து அதை பெட்டாடின் சொல்யூஷனில் நனைக்கவும். இந்த காஸ் பீஸை பயன்படுத்தி நோயாளியின் காயத்தை வேறு எந்த மேற்பரப்பையும் தொடாமல் சுத்தம் செய்யுங்கள். பயன்படுத்தப்பட்ட காஸ் பீஸை நீக்கி கிட்னி ட்ரேயில் போடுங்கள். பின்னர் ஒரு புதிய காஸ் பீஸை எடுத்து காயத்தின் வெளிப்புற பகுதியை சுத்தம் செய்யுங்கள். இப்போது மருத்துவரின் அறிவுறுத்தல்களின் படி வேறு ஒருவரின் உதவியுடன் ஒரு காஸ் பீஸில் ஆயின்மெண்டை தடவி காஸ் பீஸை காயத்தின் மீது வைக்கவும். அதன் பிறகு கிளவுஸை கழற்றிவிட்டு டேப்பை போட்டுவிடுங்கள். காயத்தின் மேல் நேரடியாக டேப்பை போடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பின்னர் காயத்தின் வெளிப்புற பகுதியை காட்டனால் சுத்தம் செய்யுங்கள். அனைத்து பொருட்களையும் சரியாக சுத்தம் செய்து அவற்றின் நியமிக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் வைக்கவும். படுக்கை புண்களை பராமரிக்கும் போது பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். நோயாளிக்கு வசதியான மற்றும் தளர்வான ஆடைகளை அணியுங்கள். நோயாளியால் நகரவோ பேசவோ முடியாவிட்டால் பராமரிப்பாளர் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் நோயாளியின் நிலையை, பொசிஷனை மாற்ற வேண்டும். நோயாளி சிறிது நகர முடிந்தால் அவர் ஒவ்வொரு 20 முதல் 25 நிமிடங்களுக்கு தனது நிலையை,
பொசிஷனை மாற்ற வேண்டும். தனது இடத்திலிருந்து சிறிது நகர வேண்டும். நோயாளியை தொடர்ந்து சுத்தம் செய்வது பெட் சோர்ஸின் அபாயத்தை குறைக்கிறது. உடலில் ஏற்படும் எந்த மாற்றத்தையும் கவனமாக பாருங்கள். மேலும் ஏதேனும் மாற்றத்தை கண்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள். நோயாளி எலிவேட்டட் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்தால் பெட்டை 30 டிகிரிக்கு மேல் உயர்த்தப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதிக உயரம் பெட் சோர்ஸின் அபாயத்தை அதிகரிக்கும். பெட் சோர்ஸ் வராமல் தடுக்க பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்க எப்போதும் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். சருமத்தை தேய்ப்பதை தவிர்க்கவும். ஸ்லீப்பிங் பொசிஷன் மற்றும் தலையணை வைக்கும் இடம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். ஸ்லீப்பிங் பொசிஷனை தொடர்ந்து மாற்றுங்கள். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். சீரான உணவை உண்ண வேண்டும். தோலில் காயம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொள்ளவும். பெட் சோர்ஸை சரியான நேரத்தில் தடுத்து சிகிச்சை அளிப்பது முக்கியம். சரியான கவனிப்பு மற்றும் சிகிச்சை மூலம் அது தீவிரமடைவதை தடுக்கலாம். ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.